சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள பள்ளி பேருந்து சேவை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, மாணவர்களின் கற்றல் திறன் வெகுவாக மேம்பட்டு வருகிறது. இதற்கு முத்தாய்ப்பாக சென்னை மாநகராட்சி கொண்டு வந்துள்ள பள்ளி பேருந்து சேவை பெற்றோர் மத்தியில் கவனம் ஈர்த்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 417 பள்ளிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் புதிய முயற்சியாக தற்போது சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்காக 3 புதிய பள்ளி பேருந்துகள் சேவை தொடங்கியுள்ளது. வடசென்னை மணலி பகுதியில் ஒரு பள்ளி பேருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல் கண்ணகி நகரிலிருந்து பெருங்குடி, துறைப்பாக்கம் வழியாக அடையாருக்கு ஒரு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இச்சேவையால் குழந்தைகளை பயமின்றி பள்ளிக்கு அனுப்ப முடிவதாக கூறுகின்றனர் பெற்றோர். ஷேர் ஆட்டோவில் பஸ்ஸில் அப்படி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா நான் எதிர்பார்த்தோம். கிடைச்சது. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம்பரே போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ வந்தாலும் ரெஷ்ஷாக இருக்கும், பஸ்ஸாக இருந்தாலும் ரெஷ்ஷாக இருக்கும். இட்டுட்டு தான் வர முடியும். அவன் இறங்கி அங்கேருந்து நடந்து போகணும் ஸ்கூலுக்கு. போய் எப்படி சேர்றது எப்படின்னு பதட்டம் இல்லாமல் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பிரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய விஷயம் அதுக்கு ஈக்குவலாக நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சிரமமின்றி இருப்பதால் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு செல்வதாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கண்ணகி நகர் லாஸ்ட்ல இருக்கேன். கண்ணகி நகர் டிப்போலேருந்து அடையார் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இப்போலாம் பஸ் விட்டதுக்கு நாங்கள் ரெகுலராக ஸ்கூல் போவோம். லீவ்லாம் எடுக்க மாட்டோம். நாங்கள் இப்போ பஸ் விட்டதுக்கு ஜெசி மேடமுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் போகும்போது இங்கேருந்து ஆட்டோவில் போகணும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஸ் இங்கேருந்து கூட்டமாக வரும், 102க்கு எப்போவுமே கூட்டமாக வரும். அதனால எங்களுக்கு ரொம்ப போய் அங்கே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை பள்ளியிலையும் இதை பார்த்து நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் சேரணும். மாணவர்கள் வகுப்பில் உற்சாகமாக இருப்பதாகவும் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். காலையிலே இங்க 7:30க்கு இப்ப வண்டி வந்துருச்சுன்னா காலை உணவும் எங்க பள்ளிக்கூடத்திலே எங்க பசங்க சாப்பிட்டுக்கலாம். அதனால பிசிக்கலா அவன் கரெக்டா இருப்பான். பிள்ளைங்க ரொம்ப மாறி வர வேண்டியதா இருக்கு. நியர்லி டேக் 1 hour ஆகுது. ஸோ இதனால பிள்ளைங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறாங்க. படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இந்த பஸ் வந்ததுனால இன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பியா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க பிள்ளைங்க. முதற்கட்டமாக தற்போது 3 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. தேவையின் அடிப்படையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பல்வேறு தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி பேருந்து சேவை என்பது மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த உதவுவதோடு மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.